ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணுறேங்க. உருளைக்கிழங்குல ஃப்ரைட் ரைஸா அப்படின்னு நினைக்காதீங்க. உருளைக்கிழங்கு வறுவல் சாதம் தான், அதை தான் அப்படி சொன்னேன். பாஸ்மதி அரிசி வந்து கொஞ்சமாக அளந்து எடுத்துக்கிட்டேங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து தானே போடணும். இருக்கிறது 2 பேர், அதனால் கொஞ்சமாக செய்யலான்னு ஒரு டம்ளரில் அரிசியை கொட்டினா மொத்த அரிசியை 1 டம்ளர் தாங்க இருந்துச்சு. சரி அதுவே போதும் 2 பேருக்குன்னு சொல்லி அந்த பாஸ்மதி அரிசியை தனியாக ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வடித்து பொலன்னு எடுத்துக்கிட்டேங்க. அதில் வந்து உருளைக்கிழங்கு சாதம் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக. அப்புறம் டபுள் பீன்ஸ் வந்து இருந்துச்சுங்க. சந்தைக்கு போயிருந்தேன் இல்லையா, அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி அது வீணாயிடுமே, எக்ஸ்பிரி ஆகிட்டு அப்புறம் வேஸ்ட்டாக போயிருமேன்னு சொல்லிட்டு அதை கறி பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சமாக வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளியை அரைச்சி போட்டு, அப்புறம் டபுள் பீன்ஸ் போட்டு உப்பு, கொஞ்சம் மசாலா தூள் எல்லாம் போட்டேன். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா லைட்டாக வாசத்துக்காக போட்டிருக்கேங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், அதுவும் கொஞ்சோண்டு மல்லித்தூளுமே போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/4 மணி நேரமாவது டபுள் பீன்ஸ் வேகணும்ல, அதனால் தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டேங்க. அது அந்த பக்கம் வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி மட்டும் போட்டிருக்கேங்க. கட் பண்ணி போட்டால் ரொம்ப காரமாயிடும்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டு நல்லா 2 தடவை 3 தடவை தண்ணியில் அலசிட்டோம்னா அடியில் பாத்திரத்தில் ஒட்டாது, பிசு பிசுப்பு இல்லாமல் வந்துடும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் 3/4 வேக்காடு வெந்த பிறகு கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான உப்பு போட்டு வதக்கிடணும். நான் சாதம் வடிக்கும் போதே பாஸ்மதி அரிசியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு தாங்க வேக வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சதுனால பொலன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை நல்லா மசாலா அதில் ஒரு சேர நம்ம கலந்து விட்டோம்னாக்கா அரிசி உடையாமல் வந்துடும். கொஞ்சம் குழஞ்சிட்டாலுமே உடைய ஆரம்பிச்சிடும். ஆனால் கொஞ்சம் நேரம் நம்ம ஃபேன் காற்றுல ஆற வச்சிட்டோன்னா அது பொலன்னு ஆயிடுதுங்க. நான் எப்போவுமே இதை குழச்சி தான் வடித்து விடுவேன். என்னவோ தெரில, இன்றைக்கி நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் சூடாக கட்டிட்டேன் உடனே. அப்புறம் டபுள் பீன்ஸ் வந்து மசாலா பண்ணியிருந்தது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அது கொஞ்சம் கட்டி கொடுத்துட்டேன். அதெல்லாம் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும், சுண்டல் வகைகள், பருப்பு வகைகள்லாம். அதனால் இது டபுள் பீன்ஸ் எப்போவுமே அடிக்கடி கிடைக்காது, எப்போமாவது ரேராக தான் கிடைக்கும். அன்றைக்கி சந்தையில் கிடச்சதுனால பாப்பாக்காக வாங்கிட்டு வந்துருந்தேங்க. அப்புறம் கொஞ்சம் பேரிக்காய் இருந்தது. பேரிக்காய் வீணாக போகிற கண்டிஷனில் இருந்தது. ஐயோ, சரி அதை கொஞ்சம் அரிஞ்சு கொடுத்துடலாமேன்னு நல்லா இருக்க பகுதியை எடுத்து அரிஞ்சாச்சுங்க. க்ரீன் ஆப்பிள் கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். அதையும் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுட்டேன். டிஃபன் என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன். நைட்டு சப்பாத்தி செஞ்சேன். டெய்லி இட்லி தோசைன்னு போயிட்டுருக்கேன். சரி கொஞ்சம் குழிப்பணியாரம் மாதிரி செய்யலான்னு இட்லி மாவில் ஊற்றுனேங்க. இது என்னடா குழிப்பணியாரத்துக்கு வந்த சோதனையா இல்லை எனக்கு வந்த வேதனையான்னு தெரியலங்க. சட்டியிலேயே ஒட்டிக்கிச்சு, குழிப்பணியார சட்டியில். ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க திருப்பிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஓரளவுக்கு வந்துச்சு. சரி முதல் ஈடு தான் இப்படி இருக்குது, 2வது ஈடு கொஞ்சம் இந்த எண்ணெயை ஊற்றி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றி போட்டு பார்த்தேங்க. அப்போவும் அப்படி தான் சொதப்புச்சு. சரி என்ன பண்ணுறது, நமக்கு இன்றைக்கி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதில் கொஞ்சம் நல்லதாக பார்த்து பாப்பாவுக்கு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 2வது ஈடு ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. பாருங்கள் இப்படி தான் வந்துச்சு. என்ன செய்யறது, வேறு வழியே இல்லையே, இதை தான் கொடுத்தாகணும். ஆனால் திட்டு வாங்காமல் தப்பிச்சிட்டேன். நல்லதாக பார்த்து ஒரு 4, 5 வந்திருந்தது, அதையே வச்சு தக்காளி சட்னி வச்சு கொடுத்துட்டேங்க. சாப்பிட்டுட்டு அவங்களும் சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எப்போவுமே குழிப்பணியாரத்துக்கு கொஞ்சோண்டு அரிசி மாவு, அதுக்கப்புறம் பச்சரிசி, புழுங்கரிசி ஊற வச்சு தான் அரைப்பேன். இது இட்லி மாவில் செஞ்சதுனால வரலையோ என்னவோ தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.